இந்த கனடாவில் நடந்த ஒரு வகையில காடைத்தனம் கூட சொல்லலாம். வன் செயல்கள் இதுகள் பற்றி இதுகளுடைய தாக்கம் எவ்வாறு இருக்குது? கனடியன் தமிழர்கள் ஏனைய சர்வதேச தமிழர்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார்? கனடாவிலேயே ஒரு தமிழ் சமூகம் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய விழாவாகும், திருவிழாவாகும். என்ற பெண் தாக்கப்பட்டிருந்தார். அதுக்கு புலிக்கொடி, இந்த புலிகளுடைய பாடல்கள் இதுகளை எல்லாம் கொண்டு போயிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் செய்த குழுவுக்கு கிடைத்த வெற்றி தோல்விகளை அப்பால், கனடிய தமிழர் பேரவைக்கு கிடைத்த வெற்றி தோல்விகளுக்கு அப்பால், முழு தமிழ் சமூகத்துக்குமே இது தோல்வி, தலைக்குனிவு. யாருக்கு வெற்றி சொல்லுங்க? இலங்கை அரசு. வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் முற்றிலும் புதிய நபர், தேசம் திரைக்கு புதிய நபர், ஆனால் ஐரோப்பாவிலும் மேற்குலகிலும் நன்கு அறியப்பட்டவர். நடராஜா முரளிதரன் சுவிஸ் நாட்டின் விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக நீண்ட காலம் இருந்தவர். தற்பொழுது அரசியல் சமூக செயற்பாட்டாளராக உள்ளவர். தனது கருத்துக்களை மிக தெளிவாகவும் பதிவு செய்து வருகிறார். கனடாவில் நிகழ்ந்த சிடிசிக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக நடராஜா முரளிதரனுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். இந்த கனடாவில் நடந்த ஒரு வகையில காடைத்தனம் என்று கூட சொல்லலாம். வன் செயல்கள் இதுகள் பற்றி இதுகளுடைய தாக்கம் எவ்வாறு இருக்குது? இது என்னத்தை சொல்ல வருகிறது? கனடியன் தமிழர்கள் ஏனைய சர்வதேச தமிழர்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள்? இது ஒரு உண்மையாகவே ஒரு மிகவும் கவலை தருகின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு அமைப்பு சார்ந்து அல்ல விட்டால் அமைப்பினுடைய நடவடிக்கைகள் சார்ந்து கருத்துக்கள், எதிர்ப்புகள் இருந்தால் அவற்றை ஒரு ஜனநாயக முறையில், நாகரிகமான முறையில் அதை அந்த கோரிக்கைகளை எழுப்புவதற்கும் அல்லாவிட்டால் போராடுவதற்குமான வழிமுறைகள் அனைத்துமே இந்த நாட்டில் திறந்து கிடக்கின்றன. அந்த வகையிலே அது சம்பந்தப்பட்ட சிடிசியோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே அறிக்கைகள், ஊடக சந்திப்புகள் என்று பல்வேறு வகைகளில் பல்வேறு பகுதியினரால் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு கனடாவிலேயே ஒரு தமிழ் சமூகம் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய விழாவாக, திருவிழாவாக இந்த வருடத்தோடு 10 ஆண்டுகளாக இது நடைபெறுகின்றது. நான் நினைக்கின்றேன், ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே நடத்துகின்ற விழாக்களிலே இதுதான் மிகப்பெரிய விழா. இல்ல, நிச்சயமான உண்மைதான். என்னடா, இப்ப கனடாவுடைய தமிழ் சனத்தொகை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 4 மாவட்டங்களையும் சேர்த்தாலும் அவ்வளவு பெரிய தொகை வருமா தெரியல. கனடாவில் உள்ள தமிழ் மக்களுடைய சனத்தொகை, அதுவும் ஒரு குறுகிய எல்லை பரப்புல தான் அவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ ஒரு சிலருடைய விருப்பு வெறுப்புகளுக்காக இவ்வாறு நிகழ்வுகளை குழப்பி அடிக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கேள்விப்படுகின்றோம். உத்தியோகபூர்வமாக, திட்டவட்டமாக என்னால் வரையறுத்து சொல்ல முடியும். அவ்வாறு சில கைதிகள் நடைபெற்று பிணையில் விடப்பட்டது என்று சில பேர் சொல்லுகின்றார்கள். நான் அதை உறுதிப்படுத்தி அப்படி நிகழ்ந்ததாக சொல்ல முடியாது. நான் இதுல சொல்ல வர்றது என்னென்றால், ஒரு மிகப்பெரிய நிகழ்வை ஒரு மிகப்பெரிய சாலையிலே, அதாவது மாநகர சபையினுடைய முழு ஒத்துழைப்போடு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற மேடைக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய ஒலிபெருக்கிகளை வைத்துக் கொண்டு மிக சத்தமாக ஒலித்து அந்த நிகழ்வை குளறுபடி செய்து குழப்புகின்ற அந்த செயல் என்பது ஒரு பெரிய அருவருக்கத்தக்க செயலாக இருந்தது.
இது ஒரு எதிர்ப்பை காட்டுறதிலும் பார்க்க அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது குழப்பி நடைபெறாமல் விட வேணும் என்றதான் அதுல இருந்திருக்க நினைக்கிறேன். அப்படியா? அதாவது நான் நினைக்கின்றேன் ஒரு சாராருக்கு கனடிய தமிழர் பேரவை குறித்த பல்வேறு வகையான மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பகுதியினர் இதிலே ஓரளவுக்காவது கொஞ்சம் இந்த குழுக்களுக்குள், இந்த தனிநபர்களுக்குள் பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு இதை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதுவாகத்தான் நானும். அதாவது இதை 2 விஷயம் இருக்கு. இந்த மிகப்பெரிய நிகழ்வை நடத்துவதன் மூலம் ஒரு தமிழ் மக்களுடைய அங்கீகாரத்தை ஒரு அதிகார பொருந்திய சக்தியாக விளங்குவது, அதே நேரத்திலே இந்த கனடியன் மெயின் ஸ்ட்ரீம் கனடாவிலே இருக்கின்ற பிரதான அரசியலாளர்களோ அரசியல் கட்சிகளோ அல்லாவிட்டால் இங்குள்ள மாகாண சபை, மாநகர சபை, மத்திய அரசில் உள்ளவர்களுக்கு கனடிய தமிழர் பேரவை இந்த நிகழ்வின் மூலம் மிகப்பெரிய அமைப்பாக காட்சியளிக்கின்றது. ஆகவே அந்த நிகழ்வை நாங்கள் கைப்பற்றுவதன் ஊடாக எங்களை ஒரு தக்க வைத்துக் கொள்ளதா அல்லாவிட்டால் எங்களை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம். 2 இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலே காசு கொட்டுகின்றது, அரசுகள் நிதியுதவி பெறுகின்றது, இது ஒரு மிகப்பெரிய நிதியை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்றும் ஒரு சாராரிடம் அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே 2 வகைகளிலும் இதை கைப்பற்ற வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்கின்ற பொழுது 3 மாதங்கள் 20 பேரு கிட்ட முழு நேரமாக உழைத்து, அதே நேரத்திலே இதிலே ஒரு 90% வருவாய் செலவுக்காக போய்விடும். இந்த 10% வருவாயை வைத்துக் கொண்டுதான் ஒரு கனடிய தமிழர் பேரவை போன்ற ஒரு அமைப்பு தன்னுடைய வருட வாடகை, அதில் வேலை செய்பவருக்கான சம்பளம் என்ற வகையிலே அது இருக்கும். ஆகவே அந்த வெளியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது நாங்க மிகப்பெரிய ஒரு கற்பனையோடும் வதந்திகளையும் நம்புவர்களாக இருக்கின்றோம். கனடாவில் மட்டும் நிகழ்ந்ததா பார்க்க முடியாது. ஒரு தொடர்ச்சியான ஒரு சிறிய குழுவினர் இதை ஹைஜாக் பண்ற ஒரு நிகழ்ச்சி. அண்மையில சுஜிகூல் என்ற பெண் தாக்கப்பட்டிருந்தார். அதுக்கு புலிக்கொடி, இந்த புலிகளுடைய பாடல்கள் இதுகளை எல்லாம் கொண்டு போயிருந்தார்கள். அதே போல தமிழரசு கட்சியை லண்டன்ல கைப்பற்ற ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. இவ்வாறு வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு அளவுகள்ல இதுகள் நடக்குது. அதுகின்ற ஒரு தொடர்ச்சி மாதிரியும் இந்த கனடிய இது நடந்திருக்கு. அதுல ஆக மோசம் என்னென்றால், விடுதலை புலிகளினுடைய கொடியை பிடித்து கொண்டு மிக கேவலமான தூசண வார்த்தைகள், அதுவும் வயதானவர்களோட, இளையவர்கள் அல்ல, வயதானவர்கள் கூட அதனை பேசி நடந்து கொண்ட நடைமுறை எப்படி பாக்குறீங்களா? அது இல்ல, நான் இல்ல, நீங்க சொல்ற விஷயத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஏற்கனவே இதைத்தான் அவர்கள் காரணியாக வைத்தார்கள். அதாவது இமாலய பிரகடனம். இந்த இமாலய பிரகடனத்திலே குளோபல் தமிழ் போரத்துல கனடிய தமிழர் பேரவை இணைந்திருந்தது. ஆகவே இந்த இமாலய பிரகடனம் என்று கூறப்படுகின்ற, அதை பிரகடனம் என்று எந்த வகையில கூற முடியுமோ தெரியவில்லை. அதாவது அங்கு ஒரு இனவாத சக்திகள் இடையே இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்லிணக்க சூழலை ஏற்படுவதற்கான பேச்சுக்கள், நல்லிணக்க நிலையை உருவாக்குவதற்கான தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கான இந்த முயற்சியை அவர்கள் உலகத்தமிழர் பேரவையினர் பல்வேறு தரப்பினருக்கு அந்த டாக்குமெண்ட்டை, ஆவணத்தை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை அவற்றில் அடங்கிய விடயங்களை அவர்கள் ஒப்படைத்துக் கொண்டு வந்தார்கள். பல்வேறு மகாநாயக்க தேரர்களுக்கு, பல்வேறு சிவில் சமூக தலைவர்களுக்கு, பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு. அப்படி வருகின்ற பொழுது இலங்கையிலே ஆக கூடுதலான நாடாளுமன்ற தொகுதிகளை வச்சிருக்கின்ற பொதுஜன பெரமுன என்ற கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தும் அதை கொடுத்திருந்தார்கள். அந்த ஆவணங்களை கொடுத்த பொழுது இவர்கள் படம் எடுக்கவில்லை, அவர்கள் படத்தை எடுத்து அந்த படத்தை வெளியே போட்டிருந்தார்கள். ஆகவே அது பூதாகரமாக முன்வைக்கப்படுகின்றது. இனப்படுகொலையாளி ராஜபக்சவனுடன் சந்திப்பு, அதாவது ஒரு எதிரியை, எங்களை இந்த இனப்படுகொலையாளி என்பவனை சந்திப்பது அவனுடன் சேருவதாகவோ அவனிடம் அடிபணிவதாகவோ அவனுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கி போவதாகவோ அர்த்தமாகாது. ஆகவே அந்த படம் தான் மிகவும் பூதாகரமாக்கப்பட்டது. ஆகவே அந்த விடயத்திலே கனடிய தமிழர் பேரவை மன்னிப்பு கட்டிருக்கின்றது பகிரங்கமாக. அதாவது உங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே ஏற்கனவே கனடாவால் தடை செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ச என்பவரை நாங்கள் அது ஒரு மிகவும் ஒரு சென்சிட்டிவான இதாக இருக்கின்றது, நாங்கள் அதற்கு மன்னிப்பு கொடுக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த இமாலய பிரகடனம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதால் உலகத்தமிழர் பேரவையிலிருந்து கனடிய தமிழர் பேரவை விலகி ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. மூன்றாவது
இன்னொன்று வாரம் இனப்படுகொலை என்ற வார்த்தை. அதுவும் கனடிய தமிழர் பேரவை இது நடைபெற்றது இனப்படுகொலை என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதில் உள்ளவர்கள் அனைவரையும் எனக்கு தெரியும். அவர்கள் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று கூறுபவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் எடுத்த அட்வொகசி முயற்சிகளிலே போர்க்குற்றங்கள் மானுடத்துக்கு எதிரான அதை முன்னெடுத்திருந்தோம். ஏன் அப்படி முன்னெடுத்தோம் என்றால், ஏற்கனவே யுனைடெட் நேஷன்ஸ்ல UNHCRலயோ யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை செய்கின்ற எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள், அதாவது நவநீதம் பிள்ளை போன்றவர்கள் இன்றைய இந்த சூழலில் ஏறத்தாழ நாங்கள் 15 வருடங்களுக்கு முன்பு இது போன்ற செயற்பாடுகளை கனடிய தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் அது தொடர்பான அட்வொகசி முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இவ்வாறு அதை நகர்த்தி செல்ல வேண்டும் என்று உசிதமானது. ஆகவே இனப்படுகொலைதான். ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நூற்றுக்கணக்கான நாடுகள் வாழ்த்து இன்றைக்கு இந்த யுத்தத்தின் போது காசாவிலே யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையிலே சீஸ்ஃபயர் ரெசல்யூஷன்ஸ் அதாவது பேச்சுவார்த்தைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அமெரிக்கா கூட அப்ஸ்டெயின் பண்ணி அந்த பேச்சுவார்த்தையில் வளமையாக அது தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி மேற்கொள்கின்றதை கூட செய்யாமல் விடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா இனப்படுகொலை என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பார்க்கின்றோம். கட்டாயம் இனப்படுகொலை தான். எங்களுக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே ஒரு நாடுனுடைய தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை. எங்களுடைய பாதுகாப்பு சபையிலே அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. அப்படி கொண்டு வந்தாலும் ரஷ்யாவோ சைனாவோ மாறப்போவது. ஆகவே இது இல்லை. அதாவது இனப்படுகொலை தான் நடைபெற்றிருக்கின்றது. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா உலக சூழலுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருந்தார்கள். அது எந்த இனப்படுகொலை இல்லை என்பதாகாது. அதை அவர்கள் தெளிவாக தங்களுடைய அறிக்கைகளிலே வலியுறுத்தி இருந்தார்கள். நாங்கள் இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்தது இனப்படுகொலை இல்லை என்பது அர்த்தமாகாது. ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுக்கு ஆதரவான நிபுணர்களுடைய ஆலோசனையின் பேரில் மேற்கொண்டோம். ஆனா இவைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த கனடிய தமிழர் பேரவையை முற்றாக புறக்கணி. கனடி தமிழர் பேரவை தொடர்ச்சியாக இங்க ஒரு மிக காத்திரமாகவும் கனடியாவும் தொடர்ச்சியாகவும் இயங்கி வருகின்ற ஒரு அமைப்பு. அதாவது இலங்கையிலே நிறைய மனிதாபிமான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு கனடாவிலே பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள், உதாரணமாக பழங்குடி மக்களுக்கு பணத்தை சேர்த்து கொண்டு போய் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றார்கள். இங்கு பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் யூலை இனப்படுகொலை நிகழ்விலே இருந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடக்கம் எல்லாவற்றையும் ஒரு நிகழ்வு. அந்த சட்டங்களின் போது அவர்கள் பணத்தை சேகரித்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு முயற்சிகளிலே பல்வேறு வாழ்வாதார முயற்சிகளிலே அவர்கள் பணிபுரிகின்றார்கள். ஆகவே நான் சொல்கின்றேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வேறு அமைப்புகளோ வேறு குழுக்களுக்கோ இருக்குமானால் நீங்கள் அவர்களை விட மேலதிகமாக உங்களுடைய செயற்பாட்டை செய்து காட்டுங்கள். அர்த்தம் தெருவிலே ஒரு திருவிழாவை நிகழ்த்துவதாக இருந்தால் நீங்கள் அதை விட அதே மாதிரி இன்னொன்றை செய்து ஒன்று இந்த இமாலய பிரகடனம். அந்த பிரகடனம் தொடர்பாக சிடிசி ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருக்குது. அடுத்ததாக இந்த இனப்படுகொலை சம்பந்தமாகவும் வலு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகும் இவர்கள் இதை மேற்கொள்கிறார்கள் என்றால் இதற்கு வேற காரணங்கள் இருக்கு. அப்படின்னா நீங்க சொன்னது போல இதனை கைப்பற்றணும் என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கா? கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே ஒரு இது என்னென்றால், எல்லோரும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தியாகத்தை அது இறுதி வரைக்கும் விட்டு கொடுக்காது போராடியதை, அதே நேரத்தில் இங்குள்ள பலருடைய உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் என்று நிறைய பேர் 10,000 கணக்கிலே அங்கு அந்த போரிலே உயிர் மாய்த்துள்ளார்கள். ஆகவே இந்த மக்கள் அந்த தலைவர் பிரபாகரன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய கொடி என்றால் அதற்கு ஒரு மதிப்பு, ஒரு இது இருக்கிறது. ஆகவே அதை தாங்கி வைத்து அதை ஒரு 50 பேரோ 100 150 பேர் தாங்கி வைத்துக் கொண்டு இனப்படுகொலையை மறுதளிக்கிறார்கள், புலிகளுக்கு எதிரானவர்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் அதை இலகுவாக தங்களுடைய அந்த பரப்புரையை
செய்ய முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த அந்த பரப்புரையை செய்ததிலும் பார்க்க அவர்களுடைய உடல் மொழியும் சரி, வாய் மூலமாக அவர்கள் கக்கிய வார்த்தைகளும் சரி, மிக மோசமானவையாகத்தான் இருந்தது. சில வீடியோ கிளிப்பை பார்த்த இடத்துல புலிக்கொடியை வைத்துக்கொண்டே மிக தூசணமான வார்த்தைகள், ஆண் பெண் உறவை கொச்சப்படுத்துற வகையில இனத்துவசமான வார்த்தைகளை தான் பிரயோகிச்சிருக்கிறார்கள். உண்மை உண்மை. நான் சாட்சி. நான் நேரிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் இருக்கின்றார். அந்த தாயினுடைய மகள் அந்த போராட்டத்திலே இருக்கின்றது. அதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒருவர் வந்து ஒரு பெற்ற தாய் கொச்சப்படுத்துகின்ற வகையிலே மிகவும் உரத்து படுதூசரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளை பக்கத்திலே இருக்கின்றது, தாய் பக்கத்திலே இருக்கின்றது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இருவரும் வந்து அந்த இடத்திலே இருந்து விலகி சென்று விடுவார்கள் என்றுதான் நான் பார்த்தேன். ஆனால் அது தொடர்ச்சியாக அந்த ஒரு குழுவிலே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்தவர்கள் அவர்கள் வந்து அதை இந்த இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல் இருந்த பொழுதும் ஒரு விலகி செல்லாமல் அதனோடு சேர்ந்து ஒத்துழைப்பதை பார்க்கின்றோம். அல்லாவிட்டால் வந்து நாங்க வந்துட்டம் விட்டுட்டு போக முடியாது என்று பார்க்கிறோம். எனக்கு தெரியுது இந்த கொடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடந்து கொண்ட முறை, அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், அங்க பல்லின சமூகங்கள், போலீசார் மற்றும் சிட்டி ஆபீசர்ஸ் வந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் நடந்து கொண்டது மிகவும் மிகவும் பண்பாட்ட, மிகவும் கீழ்த்தரமான, மிகவும் கேவலமான வார்த்தைகளைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய மனைவி அந்த முன்றலிலே இருந்தார். என்னுடைய பெயரை சொல்லி மிக கேவலமாக எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய மனைவி அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இது வந்து உண்மை. ஒரு தமிழ் விழா, தமிழ் கலாச்சார விழா, தமிழ் பாடல்களை, தமிழ் நடனங்கள், நாட்டியங்களை, தமிழர்களுடைய பாரம்பரிய விளிமியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நடைபெற்றுகின்ற போது நீங்கள் ஓரிடத்துல ஒரு உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலே இருந்தோண்டு நீங்கள் அதற்கு எதிராக கோஷம் போடுங்க, உங்களுடைய துண்டு பிரசுரங்களை கொடுங்கள், உங்களுடைய பிரச்சாரத்தை செய்யுங்கள். இது திட்டமிட்டமாக அந்த நிகழ்ச்சியை வந்து, அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் தமிழக கலைஞர் ஸ்ரீனிவாசுக்கு என்ன நடைபெற்றதுன்னு சொல்லி, முழுக்க தமிழ் கலையை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் விளிமியங்களை, தமிழ் மக்களை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே புலிக்கொடியை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். தெளிவாக நடந்து கொண்டார்கள். புலிக்கொடியை வைத்துக் கொண்டு. இதுல நான் உண்மையிலே உங்களை இது சம்பந்தமாக உங்களோடு உரையாடுவதற்கு முதல் நான் ஒரு சட்டத்தரணி, கனடாவில் உள்ள ஒரு சட்டத்தரணியை தான் தொடர்பு கொண்டிருந்தேன். அவர் தான் உங்களுடைய நம்பரை எனக்கு தந்திருந்தார். அவர் குறிப்பிட்டது என்னென்றால், தான் இதுல வந்து கதைத்தால் தன்னுடைய குடும்பங்களுக்கு ஆபத்து வரலாம் என்று. அவ்வாறான ஒரு வன்முறை பயங்கரமான சூழல் கனடாவில் இருக்கா? இல்லை, உண்மையாகவே வந்து எங்களுடைய, அதாவது வந்து எங்களுடைய நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்து நாங்கள் அதிலிருந்து தப்பி ஓடி வந்து இங்கே ஏதோ இந்த நாடுகளிலே வந்து ஓரளவுக்கு ஏதோ எங்களுடைய பிள்ளைகளை படிப்பித்து நாங்கள் ஏதோ வேலை செய்து கொண்டு ஓரளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே வந்து இப்படியான மிரட்டல்கள் வருகின்ற பொழுது, இப்படியான அச்சுறுத்தல்கள் வருகின்ற பொழுது சராசரியாக பெரும் 99.9% அதை ஒதுக்கத்தானே பார்ப்பார்கள். வந்து உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வர்த்தக சாவடிகளை போன்ற வர்த்தகர்களை மிரட்டி, நீ அதுல போகக்கூடாது, நீ போனா உனக்கு நடக்கிறது வேற, நீ தொடர்ச்சியாக உன்னுடைய வர்த்தக நிலையத்தில் வியாபாரத்தை நடத்த முடியாது. நடன கலைஞர்களை, இசைக்கலைஞர்களை மிரட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து அவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஓரளவு பகுதியினர் வந்து அதனால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருந்தும் அதை மீறி கலந்து கொண்ட கலைஞர்கள் இருக்கு, நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. நிகழ்வே நடைபெறவில்லை என்று தமிழகத்தில் இருக்கின்ற ஏகலைவன் ராமனா என்ற இதற்கூடாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்னுடைய முகப்பு நூலியை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 14,000 பேர் பார்த்திருக்கிறார்கள். எப்படி இந்த மேடையில இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திலே வந்து எவ்வளவு மக்கள் நிகழ்ச்சியை பார்வையிட்டார்கள், எவ்வளவு மக்கள் வர்த்தக சாவடிகளை நின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது கடந்த காலங்களிலே ஒப்பிடுகின்ற பொழுது குறைவானதுதான். இது மிக பிரமாண்டமாக இருக்கும். ஆகவே பாருங்க, வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தல், கலைஞர்களுக்கு அச்சுறுத்தல், இசை ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல், அந்த மக்களுக்கு அச்சுறுத்தல். அதையும் வந்து புலிக்கொடியை வைத்துக் கொண்டு தூஷணம் பேசிக்கொண்டு மக்களை வந்து அடாவடித்தனம் செய்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான முறையிலே, ஒரு பண்பான முறையிலே, ஜனநாயக முறைமையிலே தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தாது ஒரு வகையிலான மிரட்டல், அச்சுறுத்தல், ஒரு காட்டு மிராண்டித்தனம் அங்க தலைவிரித்தாடிய. ஊடகத்துடைய வாகனங்களும் எரிக்கப்பட்டு சில வேற கலந்து கொண்டவர்களுடைய வாகனங்களும் எரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரே ஒரு வாகனம் எரிக்கப்பட்டது. அந்த வாகனம் வந்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற திடலிலே எரிக்கப்படவில்லை. அதாவது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சவுண்ட், அதாவது வந்து
ஒலி சேவைகளை வழங்கியவர்கள் வந்து தமிழ் மண் தொலைக்காட்சி ஊடகத்தினர். அவர்களிடம் வந்து ஒரு வேன் இருக்கின்றது. அவர்கள் வந்து அந்த வேனில இருந்து கொண்டே நேரடியாகவே அந்த தொலைக்காட்சியை செய்யக்கூடிய தொலைக்காட்சி மேற்கொள்ளக்கூடிய வசதி படைத்தவர்கள். அவர்கள் வெறுமனே எங்களுடைய தமிழ் நிகழ்ச்சிகள் அல்லாமல் பாகிஸ்தானிய, சீக்கிய, குஜராத்தி இப்படி பல்வேறு இன மக்களுக்கு, மொழி மக்களுக்குமான சேவைகளை வழங்குவார்கள். அப்ப அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது, நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க கூடாது, சவுண்ட் சிஸ்டத்தை நிப்பாட்டுவோம், டிஜிட்டல் லைட் சர்வீஸ் நிப்பாட்ட வேண்டும். அதாவது நான் இந்த டிஜிட்டல் லைட் சர்வீஸ் என்று சொல்லுகிறது வந்து அதுக்கு பொருத்தமான வார்த்தை எப்படியா, இந்த இசை போய்கொண்டிருக்கின்ற அந்த மண்டபத்தை சூழவரில் உள்ள திரைகளிலே அதற்கு ஒத்ததான அந்த வர்ண வடிவங்கள், வர்ண கலவைகள், எழுத்துக்கள் வரும் வந்து. அப்ப அவர்கள் வந்து அதை மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு தான் வந்து கனடிய தமிழர் பேரவையின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே கேட்டார்கள், இப்ப நீங்க நாங்கள் தமிழாக்கள் இந்த சேவையை வச்சிருக்கிறோம், ஏன் நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது? அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் கனேடிய இதுல இருப்பவர்களை வந்து ஒழுங்கு செய்து வைத்திருக்கின்றோம். ஆகவே அடுத்தடுத்த முறைகளிலே நாங்கள் உங்கள் தமிழாக்கள் என்ற வகையிலே உங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்டை தருகின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தமிழ் இந்த முறை வந்திருந்தது. ஆகவே அவர்கள் வந்து அவர் அதை மறுத்துட்டார். ஸ்ரீ என்று சொல்லவர் வந்து அவர் வந்து அந்த அவருடைய அந்த உரிமையாளர் வந்து அதை மறுத்திருக்கிறார். வந்து அவை மறுத்ததும் இல்லாமல் அவர் சொல்லி இருக்கிறார், சரி நான் இதுல இருந்து விலகிறேன், நான் இதுல இருந்து விலகின்ற பொழுது ஒப்பந்த அடிப்படையில் அந்த கான்ட்ராக்ட் ரெகுலேஷன்ஸின் படி இன்னொரு இதைத்தே அதுக்கு ஒழுங்கு செய்து கொடுக்கணும் பதிலீடாக. அதை நாங்க ஒரு கனேடியன் ப்ரொஃபஷனல்ஸ் ஒழுங்கு செய்து கொடுக்கின்ற பொழுது $20,000 அவர்கள் மேலதிகமாக கேட்கிறார்கள். ஆகவே இந்த $20,000 நீங்கள் தந்தால் நாங்கள் வந்து அவர்களை பிடித்து வித்துவிட்டு நாங்கள் இதில் கலந்து கொள்ளாமல் போய்விடுவோம். அவர்கள் அதற்கு எதுவும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சேவையை இவர்களுடைய அழுத்தத்துக்கு அடிபணியாத காரணத்தால் அந்த சேவையை அவர்கள் வழங்கியதால் அவருடைய வேன் வந்து அவர்களுடைய வேர் ஹவுஸ் பேக்யார்டில் அவர்களுடைய வாகன திரைப்படத்தில் எரிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் அவர்களுடைய தங்களுடைய ஊடக அறிக்கையிலே சொல்லுகிறார்கள். இவ்வாறான இந்த போராட்டங்கள், எதிர்ப்புகளுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது என்றால், பிரித்தானியாவில் இது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அரசியல் தஞ்சம் கோருபவர்கள் சிலவேளை இப்படியான தங்களுடைய அரசியல் வழக்குகளை பலப்படுத்துவதற்காக இப்படியான போராட்டங்களை தூண்டி விடுகிறார்கள். இவ்வாறான செயல்கள் இது அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றதா கனடாவில்? கனடாவில் அப்படி ஒரு காரணம் இல்லை. நான் வந்து அதை கனடாவில் அது காரணம் அல்ல. அதாவது கனடாவை வந்து இங்கே இருக்கின்ற அதை நான் இந்த வார்த்தையை போட்டி அமைப்பு என்று வைத்துக் கொள்வோம். சில தனி கனடிய தமிழர் பேரவையை முழுக்க கைப்பற்ற வேண்டும். தமிழர் பேரவையை தாங்கள் சொல்லுகின்ற அந்த கட்டைகளைகளை ஏற்று இயங்குகின்ற வகையில் நடத்த வேண்டும். அதே நேரத்தில் கனடிய தமிழர் பேரவை வந்து 2009 பின்பு அது ஒரு சுயேட்சையாக இயங்குகின்ற ஒரு அமைப்பாக, இங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இயங்கி வருகின்றது. மிக பெரிய வந்து அதனுடைய அமைப்பு வேர்களும் அதனுடைய அந்த கடந்த கால வரலாறும் இங்கு கனடிய சமூகத்திலே, கனடிய அரசியல்வாதிகளின் மத்தியிலே, கனடிய அரசியல் கட்சிகளின் மத்தியிலே அதுக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்திருக்கின்றனர். ஆகவே அவர்கள் வந்து ஒரு அதிதீவிரவாத அரசியலை முன்னெடுக்க முடியாத ஒரு கட்டத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் முழுக்க தமிழ் மக்கள் சார்பானவர்கள், தமிழ் மக்களுக்காக சேவையை செய்பவர்கள், தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களுக்கு முக்கியமானது. ஆனாலும் அவர்களுடைய அணுகுமுறை என்பது ஒரு இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இப்போ இன்றுள்ள சமகால நடைமுறை சூழலை கருத்தில் கொண்டு நகர்வதாகும். ஆகவே அவர்கள் அதிதீவிரவாதத்தை கையில் எடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே வெறுமனே நாங்கள் இங்கே ஒரு வசதியாக, வாய்ப்பாக, பாதுகாப்பான சூழ்நிலையிலே இருந்து கொண்டு ஒரு அதிதீவிரவாதத்தை கோஷங்களை ஏவி விட்டு உசுப்பேத்தி விட அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே அதை நோக்கமாக கொண்டவர்கள் அவ்வாறான உசுப்பேத்தல்களை, அவ்வாறான அதிதீவிரவாதத்தை ஏவிவிட வேண்டும் என்று கருதுபவர்கள் இந்த கனடிய தமிழர் பேரவையை வந்து நிர்மூலமாக்குவதன் மூலமோ, அவற்றை கைப்பற்றுவதன் மூலமோ, அதனுடைய இன்றைய இயங்கு நிலையை சிதைப்பதன் மூலமோ அங்கு தங்களுடைய மேலாண்மையை நிறுவ முயல்கின்றார். இவ்வாறான ஜனநாயக மறுப்பு செயற்பாடுகளுக்கும் கனடாவில் மட்டுமில்ல வேற நாடுகளிலும் நடக்கிற செயற்பாடுகளுக்கும் உண்மையான விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் அவ்வாறானவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அல்லது இது வந்து அந்த விடுதலை புலிகள் என்ற அமைப்பை வந்து இவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றார்களா? இல்ல, இது வந்து உண்மையாகவே வந்து கனடாவிலேயே நாங்க ஓகே சாதாரணமாக போவோம். ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிறார்கள் சொன்னால் 4,100,000. அப்ப நிச்சயமாக இதிலே வந்து ஒரு 50 இருந்து 200 வரைக்கும் இடையிலே தான் உதிரிகளாகவும் அணியாகவும் நிற்கிறார்கள்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடையிலேயே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிரதான தரப்பு என்பது அது ஒரு அனுதாபிகளாலே ஆதரவாளர்களாலே கட்டப்பட்டதுதான். ஆனா அது முழுக்க முழுக்க மக்களை முழுக்க பிரதித்துவப்படுத்ததாக சொல்லக்கூடாது. அது ஒரு மிகச்சிறிய குழு. ஆனால் ஒன்றை நடத்துவது என்பது கஷ்டம். ஒன்றை நடத்துவதற்கு பல நூற்றுக்கணக்கான மனத்தியாளங்களை போட்டு உழைக்க வேண்டும். ஆனா ஒன்றை குழப்புவது மிக இலகு. இவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிரானவர்கள், இவர்கள் துரோகிகள், இவர்கள் இனப்படுகொலையை மறுத்தவர்கள், இவர்கள் சிங்கள அரசு உணர்ச்சி பூர்வமான கோஷங்களை வச்சு தங்களோட அபத்தமான கருத்துக்களை வெல்லலாம் நினைக்கிறேன். அப்படி பாருங்க, நான் இந்த நாட்டில இன்றைக்கும் எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. அப்ப எனக்கு உண்மையாயே நான் உள்ளுக்குள்ள விரைக்க எனக்கு வழங்கப்பட்ட அந்த ஆவணங்களையும் கனடிய அரசு கைப்பற்றி விட்டது. ஆகவே எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும். ஸ்ரீலங்கா, இலங்கை கடவுச்சீட்டு. நான் கனடா விட்டு வெளிக்கிட்ட உங்களுக்கு விடப்பட மாட்டாங்க. எனக்கு ஏன் கடவுச்சீட்டு தேவை என்று நீங்க கேட்கலாம். 2 இடத்தையும் எனக்கு தேவைப்படுது. ஒன்று பேங்க்ல தேவைப்படுது, ஒன்று சட்டத்திறனிட்ட தேவை. மனைவி உண்ட வாங்க உண்ட போகைக்குள்ள உடனே சட்டத்திறன் கேட்கிற கடவுச்சீட்டை, ஒரு ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டை கூட பெற முடியாத நிலையில நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கும் இங்கே ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்துல நான் போராளி அமைப்பொன்றுக்காக பணிபுரிந்தமையா? நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுவார்களா? அல்ல என்னுடைய நண்பர்கள் அப்படி செயற்படுவார்களா? இது அந்த ஆர்ப்பாட்டம் செய்த குழுவுக்கு கிடைத்த வெற்றி தோல்விகளுக்கு அப்பால், கனடிய தமிழர் பேரவைக்கு கிடைத்த வெற்றி தோல்விகளுக்கு அப்பால், முழு தமிழ் சமூகத்துக்குமே இது தோல்வி, தலைகுனிவு. யாருக்கு வெற்றி சொல்லுங்க? இலங்கை அரசுக்கு. அடுத்து நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலே ஒரு நாகரிகமற்ற ஜனநாயகமற்ற ஒரு சமூகமாகவும் இது எங்களை காட்டிக்கொள்ளும். இப்ப கனடாவில் நடந்த இந்த வன்முறையோ அல்லது சுஜிகூல் போன்றவர்களை அடித்ததோ, இவ்வாறான வன் செயல்கள் மூலம் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றது ஒன்று இருக்குத்தான். நாங்கள் ஒரு அடிபண்டிய சமூகம் இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறோம். அங்க தென்னிலங்கையில இருக்கிற தரப்புகள் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதிலே கூட பல்வேறு நோக்கு நிலைகள், அணுகு நிலைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதாவது ஒருவர் ஒன்றை செய்தால் அதை செய்ய விடுங்கோ. நீ உங்கள் அடுத்த குழு, அடுத்த அமைப்போ அதை விட பெருசா, அதை விட காத்திரமா செய்து காட்டட்டும். இப்ப இந்த வன் செயல்கள் ஒரு புறம் இருக்க, இது கனடிய தமிழ் காங்கிரஸை எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அவருடைய செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்படுமா எதிர்காலத்துல, அல்லது அவர்கள் அதே வீரியத்தோட எதிர்காலத்துல இயங்கக்கூடியதா இருக்கா? அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அலுவலகம் மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இது கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்பு 6-7 மாதங்கள் என்று நினைக்கின்றேன். அதற்கு முதல் இதே கோரிக்கைகளை முன்வைத்து கனடிய தமிழர் பேரவை அலுவலகம் இடிக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ஜன்னலை உடைத்து அதற்குள்ளாக அவர்கள் அந்த பெட்ரோல் நிரப்பிய இதை உள்ளுக்கு போட்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கு பலர் அதற்கு பிறகு இந்த கனடிய தமிழர் பேரவை அலுவலகம் மீள புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. நவீன வசதிகளோடு கூடிய வகையிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது, பாதுகாப்புகளோடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல யுவதிகளும் இளைஞர்களும் அங்கு பணிபுரிகிறார்கள். பணிபுரிகின்ற போது அவர்களுக்கு இடையூறுகளை, அச்சுறுத்தல்களை, பயமுறுத்தல்களை விடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழலை கருத்தில் கொண்டு சில நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லோரும் வீட்டிலே எல்லா பணிகளும், எல்லா முயற்சிகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. யாரும் இந்த நீங்க சொல்றது இந்த சைலண்ட் மெஜாரிட்டி, அதாவது இப்ப எங்களை போன்றவர்கள் நாங்கள் களத்திலே இறங்கி வேலை செய்வோம். இவ்வாறான அச்சுறுத்தல்களை துணிச்சலோடு முகம் கொடுப்போம். எவ்வாறான பயமுறுத்தல்கள், எவ்வாறான மிரட்டல்கள் வந்தாலும் அதற்கு நாங்கள் தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த கூடுதலான முடியாதது. சராசரியான மக்கள் அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் போக விரும்பாதவர்கள். அவர்கள் தங்களுடைய உழைப்பை வழங்குவார்கள், தங்களுடைய பங்களிப்பை வழங்குவார்கள், மிகவும் நேர்மையாக இருப்பார்கள். மனதுக்குள்ளே பல்வேறு வகைகளை இந்த இழி செயல்களை விட்டு மனம் புழுங்குவார்கள். ஆனால் யாருமே இதுல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இந்த கனடிய தமிழர் பேரவை இயங்க வேணும். அது இயங்குவதற்கு உதவி செய்ய வேண்டியது எங்களை போன்ற ஆதரவாளர்கள்
பத்திரிகையாளர்களுடைய கடமை. தொடர்ச்சியாக அவர்கள் அது சார்ந்தவர்கள் யாரும் அதிலிருந்து பின்மாற்றியதாக இதுவரை இல்லை. இப்ப இந்த காட்டு முராண்டித்தனங்கள், ஜனநாயக விரோத போக்குகள், இதுகளுக்கு அண்மை காலத்துல எங்கட சமூகத்துல குறைந்தபட்சம் புலம்பெயர்ந்த சமூகத்துல தன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று நினைக்கிறீங்களா, அல்லது இது இப்படியேதான் தொடர போகின்றதா எங்க சமூகத்துல? பலர் தொலைபேசி மூலம் என்னை அழைத்து, அல்லாவிட்டால் நாங்கள் நண்பர்கள் சந்திக்கின்ற சிறு ஒன்று கூடங்களில் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை முழுமையாக அவர்கள் கண்டிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். அதே நேரத்தில் கனடிய தமிழர் பேரவை கூடுதல் பரப்புரையை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுக்கிறார்கள் அவர்களை கனடிய தமிழர் நோக்கி. மூன்றாவது இங்கே இருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை ஒன்று இருக்கின்றதல்லவா, இங்கே இருக்கிற பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதுல நாங்கள் ஒரு தரம் முரண்படையில அக்ரி டு டிஸ்அக்ரி. நாங்கள் எல்லா விஷயத்திலையும் 100% எல்லாரும் உடன்படணும், ஏக பிரதிநிதி அப்படியெல்லாம் இல்லை. இங்க உங்களுக்கு ஒரு விஷயத்துல விமர்சனம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், அதை நீங்கள் எழுத்து மூலமாக நாகரிகமாக வைக்கலாம், ஒரு சிறிய போராட்டத்தை உருவாக்கலாம். ஆனால் இவ்வாறா இது போராட்டம் அல்ல. இது அந்த போராட்டத்தை தாண்டி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக போறதுதான் நான் பார்க்கிறேன். நான் சொல்ல என்னன்னா, இந்த அரசுகளால, இந்த போலீசாரால வழங்கப்படுகிற அந்த சுதந்திர சூழ்நிலை, ஆர்ப்பாட்ட சூழல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அப்ப அந்த துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது போது போலீசாரையும் சமரசம் செய்ய விரும்புகிறார்கள். இது ஒரு அதைவிட மோசமான ஒரு வன்முறை கலவர நிலைக்கு சென்று விடக்கூடாது. ஒரு கைதிகள் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் செய்கிற அந்த இதுகள்ல கொஞ்சம் கூடுதலான போர்ஸ், ஒரு வலுவை மேலதிகமாக பயன்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருபுறம். ஒரு புறத்திலே முறைப்படி அனுமதியை வாங்கியவர்கள் அந்த நிகழ்வை நடத்தப்படும். அதை இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல்வேறு தரப்புகள் இருக்கின்றன. இந்த பல்வேறு தரப்புகளிலே மிக மோசமாக நடப்பவர்கள், ஒரு வன்முறையை தூண்டுகிற அளவு நிலைமையை இட்டு செல்பவர்கள், தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பவர்கள், அந்த எல்லையை கடந்து தள்ளி கொண்டு முன்னே வர முனைப்பவர்கள், பதாகைகளை பிடித்துக் கொண்டு கூட்டங்களுக்குள்ளே ஓடி திரிபவர்கள், ஒலிபெருக்கிகளை கொண்டு சத்தத்தை மேலதிகமாக உயர்த்தி வைப்பவர்கள், சில டிஜிட்டலைஸ் டிவிஸ் மாதிரியான இதுகளை கொண்டு வந்து எல்இடி இதுகளை கொண்டு வந்து அதில் படங்களை காட்டி இவர்களை துரோகிகள் என்று காட்டிக்கொண்டு அப்படி நடக்குது. அப்ப முழு போலீசார் இரு பகுதிக்கும் ஏன் சமமாக நடத்த விரும்புகிறார்கள். அதே நேரத்திலே ஒரு பகுதி மிக மோசமாக நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இன்னும் இது மோசமான நிலைக்கு சென்று விடும் என்று அச்சப்படுகிறார்கள். அவர்கள் ரெண்டு பிரிவையும் தூண்டி விடாமல் அவதானமாக இதை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நடத்துபவர்களுக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் மிக பெரிதான ஒரு இதிலே இருக்கின்றார்கள், சுமையிலே. குழப்புவர்களுக்கு அது ஈஸி. என்னென்ன நாங்கள் அந்த விதிமுறைகளை நடத்துவர்கள் வயலேட் பண்ண விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒரு அமைதியாகவும் பண்பாகவும் அந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், எங்கள்கிட்ட பமிட் இருக்கு, எங்கள்கிட்ட இது இருக்கு, அப்ப நாங்க தானே இதுக்கு சட்டப்படி உரித்துடையவர். ஆனா ஆர்ப்பாட்டம் செய்வர்கள் அது எல்லாத்தையும் கடந்தவர்கள். அவர்கள் முட்டி எறிவார்கள், கல்லி எறிவார்கள், போத்தல் எறிகிறார்கள், தூசணம் பேசுவார்கள், கொடியை வைத்துக் கொண்டு நெறிமுறை தவறி நடப்பார்கள். நன்றி முரளிதரன். மிக நீண்ட உரையாடலாக இருந்தாலும் மிக முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். குறிப்பாக வளர்ந்து வருகின்ற, அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல எங்கட சமூகம் இன்னமும் நாகரிகமற்ற செயல்கள்ல ஈடுபடுறார்கள் என்று, அதாவது நாங்கள் அடைக்கலம் தேடி வந்த நாடுகள்ல மற்ற மனிதர்களுக்கு ஆபத்தானவர்களாக மாறுகின்றது மிக மோசமான செயல். இதுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த உரையாடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த நேரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நல்லது. இறுதியாக ஒரு வார்த்தை, எங்களுடைய அந்த அன்பு தம்பிமார் பண்பாகவும் ஜனநாயக முறைப்படியும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை செய்யட்டும். பண்பற்ற வகையிலே, எங்களுடைய வெளிநாட்டவர்கள் எங்களை பார்த்து வெட்கி தலைகுனிகிற வகையிலே, எங்களுடைய சொந்த சகோதரர்கள், எங்களுடைய மக்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு போக பயப்படுகின்ற, தேவையில்லை என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதால் பல தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்த இந்த அன்பு தம்பிமார் தங்களை ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இங்க உள்ள ஜனநாயக முறைகளுக்கு அமைவாக பண்பாக அவர்கள் எந்த கருத்தோடும் முரண்படவும் அதற்கு எதிராக சரியான முறையிலே ஆர்ப்பாட்டம் செய்யவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இங்கு நடைபெற்றவைகள் மிகவும் காட்டு மிராண்டித்தனமானவை என்பதைத்தான் நான் அடித்து கூறுகின்றேன். மற்றது நன்றி பாலன், நீங்கள் நான் பேட்டி கொண்டதுக்கு நன்றி. நன்றி.